ஏற்கனவே த்ரிஷா விவகாரம் ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம்னு விஜய் அவருக்கு மாற்றி மாற்றி பிரச்சனைகள். இந்த நிலையில 5 கோடி கேட்டிருக்காரா விஜய்? என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வர தாவேக தலைவர் விஜய் அவரு இப்ப தீவிரமா ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருந்தாலுமே அரசியல்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நாளாவே விஜய் அவரை பத்தின ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துக்கு இது மிகப்பெரிய பாதிப்பா அமையும்னு நினைச்ச எல்லாருக்குமே விஜய் அவரே பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருமண விழாவுல த்ரிஷா அவங்க கூட வந்து கலந்துகிட்டது இன்னுமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த வகையில கட்சியோட தலைவர் விஜய் அவரு முதற்கட்டமா 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யற பணிகளை தொடங்கி இருக்காராம். இதுக்காக பனையூர் அலுவலகத்துக்கு பல நிர்வாகிகளை அழைத்து நேர்காணல் நடத்தி வராராம். இந்த சந்திப்பப்ப திமுக மற்றும் அதிமுக போன்ற வலுவான கட்சிகளை எதிர்கொள்ளும் வகையில் வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியா தயாராக இருக்கணும் அப்படின்னும் கட்சி தலைமை எடுக்கிற முடிவுகளை அப்படியே பின்பற்றணும்னு விஜய் அவர் கண்டிப்போடு தெரிவிச்சிருக்காராம். இந்த சூழல்ல தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் தலா 5 கோடி தொகையை வாய்ப்பு தொகையை கட்சி தலைமையிடம் வழங்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தேர்தல் செலவு கட்டமைப்பு மேம்படுத்தவே இந்த நிதியை எதிர்பார்க்கப்படுறதா சொல்றாங்க. முதற்கட்டமா தேர்வு செய்யப்படுறவங்க பலரும் இவ்வளவு பெரிய தொகையை கட்டுவதற்கு தயக்கம் காட்டி வராங்களாம். இதனால தகுதியான பல வேட்பாளர்கள் பட்டியலில் இருந்து பின்வாங்க கூடும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே த்ரிஷா அவங்களுக்கு விஜய் அவரும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறமா த்ரிஷா அவங்க சமீபத்துல ஏர்போர்ட் வந்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விஜய் அவர் கூட சேர்ந்து நீங்க வந்து திருமண விழாவில கலந்துக்கிட்டீங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க எதுவுமே கேட்காத மாதிரி கண்டுக்காம அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா சங்கீதா அவங்களோட குடும்பமே ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். என்ன ஆனாலும் சரி, இனிமேல் விஜய் அவருடைய எந்த விஷயங்கள்லயும் தலையிட போறது கிடையாது. அவர் என்னமோ பண்ணட்டும், என் மகனுக்கும் மகளுக்கு சேர வேண்டிய அந்த ஜீவனாம்ச தொகையை கொடுத்தா அதை என் குழந்தைங்களுக்காக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்களாம். இனி சேர்ந்து வாழ்றதுல எல்லாம் அர்த்தமே கிடையாது, அதை நான் முடிவே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்களாம். த்ரிஷா அவங்களோட இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் வந்து விஜய் அவர் அந்த திருமணத்துல கலந்துகிட்டது இன்னுமே சங்கீதா அவங்களுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவருடைய அரசியல்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து மிகப்பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதுக்காக அவர் டெல்லி புறப்பட்டிருக்காருங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, விஜய் அவருடைய அரசியல் கட்சிக்கு இது பலம் தருமா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.